கேங்கிறது 2ஆம் நம்பர் ஆதிக்கம், சந்திரனுடைய ஆதிக்கம். அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் விரோதமாக போயிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு அம்மா பேர் கோமலா அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். குழந்தைகள் இந்த மாதிரி நம்பரில் இல்லாத போது, 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பரில் இல்லாத போது குழந்தைகள் விரோதமாக போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வாழ்க்கை துணையோட பிரச்சனை ஏற்பட்டு திருமண முறிவு, விவாக முறிவுகள்லாம் ஏற்படுறது. அப்படிங்கிற போது இந்த கேங்கிற எழுத்து அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டு ஒரு எழுத்தாகவே மாறிவிடும். ஸோ பாசிட்டிவ் சைடோ நெகட்டிவ் சைடோ ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறந்த தேதி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. எந்த எழுத்தும் நல்ல எழுத்தோ எந்த எழுத்தும் கெட்ட எழுத்து கிடையாது. அதனுடைய உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு பிடிச்ச பொருள் இருக்குது, நம்ம வாங்கிட்டு போனோம்னா அதை வாங்கிட்டு அவர் சாப்பிட்டுட்டு ரொம்ப பிரியமாக பேசுவார். அதே பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ பெரிய நல்லவராகவே இருக்கட்டும், அவங்களுடைய நெகட்டிவ் சைடு ஒரு கோபதாபத்தை காட்டுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான்